ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. பன்னீர் பாப்கார்ன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாங்க. ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட வேண்டாங்க. இப்போது மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஆஃப் லெமனை இதோட மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாங்க. இந்த மசாலா லைட்டாக பன்னீரோட கோட் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீரெல்லாம் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பன்னீர் உடையாமல் மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மசாலா பன்னீரில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம ஒரு கோட்டிங்காக ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம் இன்னொரு பவுலில். இப்போ நம்ம ஒவ்வொரு பன்னீராக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது தாங்க சூப்பராக இருக்கும். இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வெளியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா பன்னீரையுமே ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்துக்கணுங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது அப்படியே நம்மளுக்கு ஒரு சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பன்னீர் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் கிட்ஸ் எல்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்களும் இது ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பொரிக்க போகிறப்ப நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். பன்னீரை போட்டுக்கணும். சிம்மிலேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே பன்னீர் கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே சீஸ் பால்ஸ் மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.